நிச்சயமாக ஷர்மிளா, திருவொற்றியூரில் பாதாள சாக்கடை பள்ளம் தோன்றிய போது 10 அடி பள்ளத்தில் மண் சரிவு ஏற்பட்டு கூலி தொழிலாளி பரிதாபமாக பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் பணிகள் நடைபெற்றதால் உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். வீட்டின் உரிமையாளரிடம் பணம் பெற்றுக் கொண்டு முறையான அனுமதி இல்லாமல் பணிகள் நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவொற்றியூர் கிராமத்தெரு பகுதியில் பாதாள சாக்கடை தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டது. 10 அடி வரை பள்ளம் தோண்டி கூலி தொழிலாளிகள் அந்த பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பூமி என்ற கூலி தொழிலாளி உள்ளிட்ட 4 பேர் பணிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பூமி 10 அடி பள்ளத்தில் இறங்கி மண்ணை அள்ளும் பொழுது மேலே இருந்த மண் சரிந்து உள்ளே விழுந்ததாகவும், மேலும் மண் சரிவு அதாவது மண் சரிய பள்ளத்தில் பணிபுரிந்து வந்த பூமியின் மீது மண்கள் முழுவதுமாய் அதாவது விழுந்து வெளியே இருந்த ஊழியர்கள் மண்ணை அள்ள முடியாத அளவிற்கு அந்த மண்கள் அந்த பூமி என்ற இளைஞரின் கூலி தொழிலாளியின் உடலை முழுவதையாக மூடியது. அதாவது சம்பவமானது அதிகாலை 4 மணிக்கு நடைபெற்றதால் காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். அருகில் யாரும் இல்லாததால், ஆள் நடமாட்டம் இல்லாததால் பொதுமக்கள் யாரும் உதவிக்கு கூட அங்கு வரவில்லை என்ற ஒரு தகவலும் அங்கிருந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்து அவர்கள் வருவதற்குள் மூச்சு விட முடியாமல் பூமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 2.5 மணி நேரம் போராடி 10 அடி பள்ளத்திலிருந்து மண்ணை அகற்றி தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் பூமியின் உடலை மீட்டனர். கிராமத்தெரு பகுதியில் உள்ள 4 வீட்டிற்காக இந்த கழிவுநீர் தொட்டி அமைக்க இந்த பணிகள் நடைபெற்றதாகவும், முறையான அனுமதி பெறாமல் இந்த பணிகள் நடைபெற்றதாகவும், பணத்தை பெற்றுக்கொண்டு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரிய திருவொற்றியூர் அதிகாரிகள் மற்றும் ஏஇ இந்த பணிகளை ஊழியர்களிடம் ஒப்படைக்காமல் கூலி தொழிலாளர்களை வைத்து இந்த பணிகளை நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. உடலை மீட்டு ஷாங்லி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். அங்க இருந்த கூலி தொழிலாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் தனிப்பட்ட முறையில் அங்கு உள்ள சில வீடுகளுக்காக பாதாள சாக்கடை அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டதாகவும், இதற்கு எந்த அனுமதியும் பெற்று பணிகள் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்தனர். கூலி தொழிலாளியின் உயிரிழப்புக்கு காரணமாக கருதக்கூடிய கூலி தொழிலாளியை அழைத்து வந்த மேஸ்திரி, உதவி பொறியாளர், செயற்பொறியாளர் உள்ளிட்ட குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. ஷர்மிளா.